ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துட்டாரு, இன்னும் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, அல்லது இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், வேதனைக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்ல. இல்ல மகளே, உனக்குள் கர்த்தர் வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் என்று சொல்லலாமா? அடுத்து பாருங்க, எங்க போனாரு? லாபானுடைய வீட்டுக்கு போனாரு. 20 வருஷம் நைட்டும் பகலும் தூங்காம பனியிலும் குளிரிலும் என்ன செஞ்சார்? பாடுபட்டாரு. ஆனா அவருக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. நல்லவளைங்க அவருக்குள்ள என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. திரும்பி என்ன செய்யறாருனா, திரும்பி வராரு. அந்த இடத்துல தான் வாசிக்கிறோம், யாக்கோபு ராம் முழுவதும் போராடுறான். கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினாரு. இஸ்ரவேலாய் தேவன் அவனை என்ன செஞ்சாரு? மாற்றினாரு. அப்போ முழுமையான ஆசீர்வாதம் வந்துச்சா? இல்லை. இன்னும் அந்த வார்த்தை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே மாதிரிதான் யாரை சொல்லானா, யோசேப்பையும் சொல்லா. யோசேப்புக்குள்ள சொப்பனம் என்கிற ஒரு வார்த்தையை தேவன்